இப்போலாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஹைப்ரிட் தான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு கிடைக்கிது. நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு கிடைக்கிது. அதனால தான் நம்ம டெரேஸ்லேயே இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு அதுலேருந்து பறித்து சாப்பிட்டுக்கிறதுனால நேச்சுரல் நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அந்த வகையில் இந்த பீர்க்கங்காய் செடி, இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நேச்சுரல் டீடாக்ஸ்ஃபையருங்க. உங்களோட வயிற்றில் இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணி உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது லோ இன் கொலஸ்ட்ரால், ரிச் இன் ஃபைபர். ஸோ ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். இது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு சாப்பிடலாம். ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் விட்டமின் சி வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பீர்க்கங்காய் செடி வந்துட்டு நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். அதிகமாக தண்ணிலாம் செலவழியாது. இது கொடி மாதிரி வளரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பீர்க்கங்காய் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்சால் நீங்களே பிளான் பண்ணி பாருங்கள்.